السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على إبراهيم وعلى آل இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமான இந்த சிறப்பான மஜ்லிஸினுடைய தலைவர் ஹதரத் கிப்லா தாமத் பரகாத்தும் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சங்கையான உலமா பெருமக்களே, அடியனுக்கு ஷேர் மார்க்கெட் பங்குகள் விற்பனை என்ற தலைப்பில் ஆய்வுரை வழங்குமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையிலே குறுகிய நேரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த மணித்துளிகளில் என்னுடைய இந்த சிறிய ஆய்வை தங்களுக்கு முன்னால் எப்படி ஒரு மாணவர் தன்னுடைய ஆசிரியருக்கு முன்னாடி ஒப்புவிப்பாரோ அதே போன்று எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். இதில் நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருந்தால் இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை சார்ந்தது. இது ஏதேனும் குறைகளோ அல்லது தவறுகளோ ஏற்பட்டிருந்தால் அது என்னை சார்ந்தது, ஷைத்தானிடமிருந்து வந்தது என்பதை ஆரம்பமாக எடுத்து கூறிக்கொண்டு, பொதுவாக நம்முடைய மார்க்கம் உங்களுக்கெல்லாம் தெரியும். உலகத்தினுடைய இந்த பொருளாதாரத்தை நாம் எப்படியெல்லாம் ஹலாலான முறையிலே ஈட்ட வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லித்தராமல் இருக்கவில்லை. அந்த அடிப்படையில் இந்த ஷேர் மார்க்கெட் பங்குகள் விற்பனை என்பது முந்தைய காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு வியாபார முறை இல்லாவிட்டாலும் கூட பிற்காலத்திலே முந்தைய சில நூற்றாண்டுகளிலே, ஓரிரு நூற்றாண்டுகளிலே உருவாகிவிட்ட ஒரு வர்த்தக முறையாக, வியாபார முறையாக வைத்திருப்பதினால் முந்தைய நூல்களிலே, பிற்குடைய கிதாபுகளிலே, முத்தகத்தீவின்களுடைய நூல்களில் இதனுடைய தஃசீலாத்துகளை நாம் காண முடியாவிட்டாலும் கூட கம் தரக்கல் அவ்வலுலில் ஆகிர் என்ற அடிப்படையிலே பின்னாடி வந்த ஆய்வாளர்கள் இந்த வர்த்தக முறை உருவானதற்கு பின்னால் இதை எப்படியெல்லாம் மார்க்க ரீதியிலே ஹலாலான முறையிலே நாம் செய்ய வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த மிக வேகமாக செல்லக்கூடிய இந்த நிலைப்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது ஹலாலை விட்டும் மக்கள் வழிதவறி போய்விடக்கூடாது, ஹராமில் விழுந்துவிடக்கூடாது என்பது உலமாக்களாகிய நம்முடைய பொறுப்பாக இருப்பதின் காரணத்தினால் அதை பற்றிய தெளிவான ஆய்வுகளை தற்கால அறிஞர்கள் நமக்கு தெளிவுபட சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த தற்கால அறிஞர்களிடமிருந்து நாம் பெற்ற விஷயங்களை, நாம் பார்த்த கேட்ட விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்பது இந்த ஆய்வுரையின் நோக்கமாக இருக்கிறது. பொதுவாக ஒரு நிறுவனம், வியாபார நிறுவனங்களை 4 விதமாக நாம் பார்க்கலாம். பண்டைய காலத்திலே இருந்த வியாபார நிறுவனம் அது 3 விதம் இருந்தது. தற்காலத்திலே புதிதாக 4வது ஒரு வர்த்தக முறை, வியாபார முறை உருவாகி இருக்கிறது. முதலாவது தனிநபர் நிறுவனம். யாராவது ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை, ஒரு கம்பெனியை உருவாக்குகிறார், அதில் முதலீடு செய்கிறார், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இது எல்லா இடத்திலும் நடக்கக்கூடிய ஒன்று தான். 2வது இருக்கிறது, ஒரு சிலர் அவர்களுடைய சகோதரர்களோ அல்லது நண்பர்களோ கூட்டாக இருந்து கொண்டு ஒரு கம்பெனி நடத்துகிறார்கள். அவரவர்களுக்கு தேவையான பங்குகளை பணந்தனை முதலீடு செய்து அந்த முதலீடுகளின் மூலமாக வியாபாரத்திலே ஈடுபடுகிறார்கள். இதுவும் வழமையாக பண்டைய காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். 3வது ஒரு நடைமுறை இருக்கிறது, பலர் சேர்ந்து, அதாவது ஓரிரு நபர்கள் என்று இல்லாமல் ஒரு பெரிய ஒரு ஜமாஅத், ஒரு கூட்டாக ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். ஆனால் அதிலே பங்குதாரர்கள் யார் என்று எல்லாத்துக்கும் தெரியும்.
மிகப்பெரிய பங்குகளை ஒருத்தருக்கொருத்தர் சேர்த்து கொண்டு அந்த பங்குகளின் அந்த நபர்களின் மூலமாகத்தான் பங்குகளே நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிகள், அதனுடைய பார்ட்னர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் மூலமாக குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு முதலீடு செய்யப்பட்டு அந்த வியாபாரம் நடைமுறையில் இருக்கிறது. இதுவும் பண்டைய காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான். ஆனால் இது பிரைவேட் லிமிடெட், அதாவது தனிப்பட்ட யார் பங்குதாரர்கள் என்று எல்லோத்துக்கும் தெரியும். அவர்கள் முடிவு செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான்காவது முறை இருக்கிறது, இதுதான் பப்ளிக் லிமிடெட். அதாவது எல்லோரையும், யாரெல்லாம் அவர்கள் பங்குதாரர்களாக இருக்க விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாத்தையுமே தங்களுடைய நிறுவனத்திலே பங்குதாரர்களாக இணைத்து கொண்டு ஒரு கம்பெனியை நடத்துகிறார்கள். இந்த மாதிரி செய்ய வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், சில நேரத்தில் பெரிய ப்ராஜெக்டுகள், அதாவது மிகப்பெரிய முதலீடு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்றால் அதை ஒரு சில நபர்களினால் அல்லது பிரைவேட்டாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர்களினால் அது முழுமையான முதலீடை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கம்பெனியினுடைய செயல் திட்டத்தை அவர்கள் அறிமுகம் செய்கிறார்கள். இப்படி ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டால் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் 10 கோடி ரூபாய்க்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. இவர்கள் என்ன செய்கிறார்கள், இதற்கென்று பங்குகளை நிர்ணயிக்கிறார்கள். உதாரணமாக ஒரு பங்குக்கு 10 ரூபாய் என்று நிர்ணயித்து 1 கோடி பேரை சேர்த்து கொள்கிறார்கள். ஒரு பங்குக்கு 10 ரூபாய் என்று நிர்ணயித்து 1 கோடி பேர் 1 கோடி பங்குகளை பப்ளிக் இஷ்யூ பண்ணுறாங்க. பொதுவாக நாங்கள் இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம், அதனுடைய பங்குகளினுடைய வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, முகமதிப்பு, ஒரு பங்குக்கு முகமதிப்பு இவ்வளவுதான் 10 ரூபாய் என்று சொல்லி பங்குகளை வெளியிடுகிறார்கள். இப்போ 1 கோடி பங்குகள் வெளியிடப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம். இப்போ அதில் எல்லோரும் பங்குதாரர்களாக சேர்கிறார்கள். அதாவது அப்படி பங்குதாரராக சேரும் பொழுது எப்படி, யாருக்கு எத்தனை பங்குகள் தேவைப்படுகிறதோ அத்தனை பங்குகளை அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். இது எப்படி வாங்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த கம்பெனியினுடைய செயல் திட்டங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்களுடைய திறன், எப்படிப்பட்ட வியாபாரத்தை செய்ய போகிறாங்க, இன்றைக்கி டிமாண்ட் எப்படி இருக்கிறது, இந்த வியாபாரத்தை எப்படி நம்ம கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவர்களுடைய பங்குகள் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த பங்குகள் விற்பனை செய்யப்படும் பொழுது அந்த பங்குகளை வாங்கக்கூடியவர்களுக்கு கம்பெனியின் சார்பாக சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. இத்தனை பங்குகளுக்கு நீங்கள் உரிமையாளராக இருக்கிறீர்கள். இப்போ உதாரணமாக 10 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு செயல் திட்டம் இருக்கிறது என்றால், ஒரு கோடி பங்குகளை அவர்கள் நிர்ணயித்து வெளியிடுகிறார்கள் என்றால், ஒரு பங்குக்கு 10 ரூபாய் என்று அவர்கள் நிர்ணயித்து கோடி பங்குகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ எத்தனை பங்குகளை வாங்குகிறார்களோ, யார் எத்தனை பங்குகளை எடுக்கிறார்களோ அத்தனை பங்குகளினுடைய அளவிற்கு அந்த நிறுவனத்தின் பங்குதாரராக இந்த எடுக்கக்கூடியவர் மாறிவிடுகிறார். அப்போ இவ்வாறு எடுத்ததற்கு பிறகு, உதாரணமாக 10 கோடி ரூபாயில் 1 கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது என்று சொன்னால், இந்த ஒரு பங்குக்கு 1 ரூபாய் என்ற விதத்தில் அந்த லாபத்தை அவர்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் இதான் நடக்கிறது. முதலாவது இப்படித்தான் அவர்கள் பங்குகளை வெளியிடுகிறார்கள். அந்த பங்குகளை வாங்கக்கூடியவர்கள் அந்த பங்குகளை வாங்கினதற்கு பிறகு அந்த கம்பெனியினுடைய பங்குதாரர்களாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அதுக்கென்று ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுற மாதிரி தான் இப்பொழுது இருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட்டில் எப்படி நாம் ஒரு பேங்க்கில் நம்முடைய முதலீடு பணத்திற்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்படுகிறதோ, நம்ம அதில் இருக்கக்கூடிய நம்முடைய பணம் காசுகளுக்கு வரவு செலவு கணக்கு வைக்கப்படுகிறதோ, அதே போன்றுதான் இந்த ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடியவர்களும் அந்த பங்குகளை வெளியிடக்கூடியவர்களும் அதை மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த பங்குகளை வாங்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பேரில் இத்தனை பங்குகள் உங்களுடைய பேரில் இருக்கிறது என்பதை அவர்கள் முடிவு செய்து கொள்கிறார்கள்.
இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு விதமாக நாம் பார்க்கலாம். ஒன்று, முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தை ஏற்பாடு செய்தவர்கள் எந்த விதமான முதலீடும் அவர்கள் போடாமல் முழுக்க முழுக்க பொதுமக்களிடத்திலிருந்தே முதலீடை வாங்கிக் கொள்வது, இப்படியும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறது. இன்னொன்று, அவர்களிடத்தில் சில பணம் காசுகள் இருக்கிறது. உதாரணமாக 10 கோடி தேவைண்டா அவங்கள்ட்ட ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது. ஆனால் 5 கோடி ரூபாய் இன்னும் தேவைப்படுகிறது. 5 கோடி ரூபாய் இன்னும் தேவைப்படுகிறது. அப்போ அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த 5 கோடிக்கு பங்குகளை அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். உதாரணமாக 50 லட்சம் பங்குகளை நிர்ணயிக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரியும் இருக்கலாம். முழுக்க முழுக்க எல்லா பப்ளிக் இஷ்யூவின் மூலமாகவே பங்குகளை அவர்கள் உருவாக்கி கொள்ளலாம். அல்லது தங்களுடைய பற்றாக்குறைக்காக வேண்டி அவர்களுடைய முதலீடுகள் போக, அதை ஏற்பாடு செய்தவர்கள் ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுடைய முதலீடுகள் போக மீதி உள்ள தேவையான பொருள்களை அவர்கள் பப்ளிக் இஷ்யூ செய்து பங்குகளை வெளியிடலாம். அது எத்தனை பங்குகள் இருக்கிறதோ அத்தனை பங்குகளை வாங்கக்கூடியவர்கள் அதனுடைய பங்குதாரர்களாக மாறிவிடுகிறார்கள். இந்த மாதிரி வாங்கியதற்கு பிறகு பங்குதாரர்களுடைய நிலைமை என்ன? தற்கால அறிஞர்களிடத்திலே 2 விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட சரியான கருத்துக்கள் என்னவென்றால், கம்பெனிகள் ஆரம்பிக்கப்பட்டது, அதாவது அவர்கள் எந்த கம்பெனி ஆரம்பித்தாலும் சரி ஹலாலான தொழிலாக இருந்தால், ஹலாலான தொழிலாக இருக்கும் பொழுது அது பெட்ரோலிய கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கலாம், பெரிய ப்ராஜெக்டில் ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிகள். இந்த மாதிரி கம்பெனிகள் ஹலாலாக இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று இருக்கிறது அவர்களுடைய முதலீடு. நம்ம கொடுத்த பங்குகளுக்கு, அந்த காசுகளுக்கு அவர்கள் பொருள்களை வாங்கி வைத்திருப்பார்கள், கொள்முதல் செய்திருப்பார்கள். ஒன்று. இரண்டாவது, அதனுடைய பில்டிங், அந்த கம்பெனிக்கென்று ஆஃபீஸ் கட்டியிருப்பாங்க, பில்டிங் வச்சுருப்பாங்க, அந்த இடங்கள் வாங்கி போட்டிருப்பார்கள். இதுவும் கம்பெனியை சேர்ந்தது தான். அதே மாதிரி தளவாடங்கள் இருக்கும், பொருள்கள் இருக்கும், அசையா பொருள்களோ அல்லது அசையும் பொருள்களோ கம்பெனிகளுக்காக வேண்டி வாங்கப்பட்டிருக்கும். அது போக நம்முடைய பணம் காசுகளாகவும் அந்த கம்பெனியில் வைக்கப்பட்டிருக்கலாம். நாம் கொடுத்த இந்த பங்குகள், நாம் வாங்கிய காசுகள் பணம் காசுகளாகவே அந்த கம்பெனியில் வைக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லாமே அந்த கம்பெனியை சேர்ந்தது தான். இப்போ நாம் எத்தனை பங்குகள் வாங்கி இருக்கிறோமோ அத்தனை பங்குகளும் அந்த அத்தனை பொருட்களிலும் பரவலாக நம்முடைய உரிமைக்கு இருக்கிறது. உதாரணமாக, பங்குதாரர்கள் ஒரு 10 ஷேர் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, 10 ரூபாவுடைய கணக்கில் ஒரு 10 ஷேரோ அல்லது 100 ஷேரோ வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த 10 பங்கு என்பது அந்த தளவாட பொருட்கள்லையும் 10 பங்கு இவருக்கு சொந்தமாக இருக்கிறது, பில்டிங்லையும் ஒரு 10 பங்கு இவருக்கு சொந்தமாக இருக்கிறது. அவங்க வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருள்கள்லையுமே எத்தனை பங்குகளை இவர் எடுத்திருக்கிறாரோ அத்தனை பங்குகளினுடைய அளவிற்கு இவர் உரிமையாளராக ஆகிவிடுகிறார். இதுதான் சரியான கருத்து. இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்து, அவர்கள் அந்த பொருள்கள், அதாவது இவர் கொடுத்தது வெறும் பணமே தவிர இந்த கம்பெனியினுடைய தளவாடங்களோ அல்லது அந்த பில்டிங்குகளோ இது இவருடைய பரவலான பங்கிலே வராது என்று சில ஆய்வுரையாளர்களுடைய கருத்து அப்படி இருந்தாலும் கூட பொதுவான கருத்து அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒருவேளை இந்த கம்பெனி திவாலாகிவிட்டது என்றால், இந்த கம்பெனி ஒரு வேளை திவாலாகிருச்சு அப்படின்னா, அந்த பொருள்களை பிரித்து கொடுக்கும் பொழுது அந்த பில்டிங்கை விற்பாங்க அல்லது அவருடைய தளவாட சாமங்களை விற்பார்கள். அப்படி விற்று பிரித்து கொடுக்கும் பொழுது பங்குதாரர்களுடைய பங்கின் விகிதாச்சார அடிப்படையில் தான் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் 100 பங்கு எடுத்திருந்தால் அந்த விகிதாச்சாரத்தினுடைய அளவிற்குத்தான் அந்த பொருள்களிலிருந்து அவருக்கு கிடைக்கிறது. 50 பங்கு எடுத்திருந்தார் என்று சொன்னால் அதனுடைய விகிதாச்சார அளவுக்கு அவருக்கு கிடைக்கிறது. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், இவர் வாங்கிய பங்கு வெறும் அந்த ரா மெட்டீரியல், அதாவது முதலீடு கொள்முதல்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், அந்த தளவாட சாமான்கள், பில்டிங்குகள், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் இவருடைய பங்கு பரவலாக இருக்கிறது. இது பங்கு சந்தையினுடைய முதலாவது விஷயம். அப்போ இவர் இந்த பொருள்களுக்கு அவர் சொந்தமாகி விடுகிறார். இந்த கம்பெனியினுடைய இந்த பொருள்களுக்கு அவர் சொந்தமாகி விடுகிறார். இதில் 3 வகையான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டில் 3 வகையான நிலைகளை பார்க்கலாம். முதலாவது ஆரம்ப நிலை சந்தை. இப்போ நம்ம பார்த்தது அதான்.
ஆரம்ப நிலை சந்தை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், ஒரு பொருளை என்ன செய்கிறோம், பங்குகளை வாங்குகிறோம். வாங்கினதுக்கு பிறகு இதனுடைய நோக்கம் என்னவென்றால், கம்பெனியில் எவ்வளவு பொருள்கள் இருக்கிறதோ அந்த பொருள்களுக்கு நாம் சொந்தமாகி விடுகிறோம். அதாவது அந்த கம்பெனியினுடைய விற்பனையாகக்கூடிய பொருள்களுடைய லாபம் நமக்கு நம்முடைய பங்குகளினுடைய விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் நமக்கு கிடைக்குது. இது ஆரம்ப நிலை சந்தை. இதனுடைய நோக்கம் என்ன? நாமும் ஒரு பங்குதாரராக ஆகி அந்த பங்குகளை நாம் அதன் மூலமாக வரக்கூடிய லாபத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இது முதலாவது வகை. இரண்டாவது இருக்கிறது இரண்டாம் நிலை சந்தை, அதாவது பங்குகளை விற்பனை செய்வது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஒரு 100 பங்கு வாங்கி இருக்கிறார், 100 பங்கு வாங்கிட்டாரு, அந்த அளவுக்கு அவருக்கு பங்குதாரராக மாறிவிட்டார். இப்போ இந்த பங்கு அவருக்கு தேவையில்லை, பணம் தேவைப்படுகிறது. இந்த பங்குகள் அவருக்கு தேவையில்லை, பணம் தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த பங்குகளை இன்னொரு ஆளுக்கு வித்துடுறாரு. ஏன்னா அந்த கம்பெனிக்கு திரும்ப கொடுக்கறது இல்லை. எந்த கம்பெனிகிட்ட வாங்கினாரோ அவருக்கு திரும்ப கொடுக்க முடியாது, அந்த கம்பெனிக்கு திரும்ப கொடுக்க முடியாது. வித்தது தான். இப்போ இவர் என்ன செய்கிறார்? பங்கு சந்தையிலே மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்கிறார். இப்போ மார்க்கெட்டில்னா எங்கே போய் விற்கிறது? இதை போய் விற்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணுமா இல்லையா? ஒரு பொருளை சந்தையில் போட்டு நம்ம விற்கிறோம். இப்போ இதற்குத்தான் பங்கு சந்தைகள், ஷேர் மார்க்கெட்டுகள் அப்படிங்கிற அந்த மார்க்கெட்டுகள் இருக்கிறது. ஒரு காலத்தில் அதை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்வது என்பதும் இருந்தது. இப்பொழுது ஆன்லைன் மூலமாகவே அந்த பங்குகள் விற்பனையாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ இவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பங்குகள் தனக்கு தேவையில்லாமல் இருக்கும் பொழுது மூன்றாவது ஒரு ஆளுக்கு விற்று விடுகிறார். அவர் அந்த பங்குகளுக்கு சொந்தமாகி விடுகிறார். இப்படி விற்கும் பொழுது கூடுதல் குறைவாகவும் விற்கலாம். இவர் வாங்கியது ஒரு பங்குக்கு 10 ரூபாய், அதனுடைய முக மதிப்பு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் என்று இருந்தது. இப்போ கம்பெனியினுடைய வளர்ச்சி, கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த செயல் திட்டம் இதை கவனித்து சில நேரத்தில் அது கூடிடலாம், அந்த பங்கினுடைய அளவு கூடிடலாம். அதனால் அதனுடைய மதிப்பு கூடும் பொழுது இவர் 12 ரூபாய்க்கு விற்கிறார். ஒரு பங்கு 12 ரூபா அப்படின்னு சொல்லி இவர் விற்கிறார். அல்லது சில நேரத்தில் அது குறைஞ்சிடலாம். அப்படி குறைந்தால் அதுக்கு குறைய விலையில் கூட வித்துடலாம். இது எப்படியாவது வித்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ இவருடைய இடத்தில் அவர் விடுகிறார். அந்த பங்குகளுக்கு எல்லாமே அவர் சொந்தக்காரராக ஆகிவிடுகிறார். இது ஒரு விதம். இன்னொரு விதம் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கக்கூடியது. பங்குகளையே முதலீடாக ஆக்கி, கொள்முதலாக்கி பங்குகளை வாங்கி பங்குகளை விற்பனை செய்வது. பங்குகளையே வாங்கி பங்குகளையே என்ன செய்வது? விற்பனை செய்வது. இதுவும் நடைமுறையில் இதுதான் நிறைய இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இதில் வட்டி ஏற்படாமல் அல்லது சூது ஏற்படாமல் ஹலாலான முறையில் நம்முடைய இந்த பங்கு சந்தைகளை எப்படி கொண்டு செல்வது? இப்போ உதாரணமாக ஒருத்தருடைய தொழிலே அதுதான். இந்த கம்பெனியிலிருந்து 100 பங்கை வாங்குவார், வாங்கி விலை கூட்டினதுக்கு பிறகு அதை வித்துடுவார். அப்போ தேவைப்பட்டவர்கள் அந்த பங்கை வாங்கி கொள்வார்கள். விலை குறைகிற நேரத்தில் இவர் வாங்கி கொள்வார், விலை கூடுற நேரத்தில் அதை விற்றுக்கொள்கிறார். இப்படி பங்கு சந்தைகளில் இந்த பங்குகள், ஷேர்களை விற்பனை செய்யப்படுகிறது. இப்படி 3 விதமாக நாம் இந்த பங்கு சந்தையினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். ஒன்று ஆரம்ப நிலை சந்தை. அதனுடைய நோக்கம் என்ன? அந்த பங்குகளை வாங்கி நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களாக நாம் மாறிவிடுகிறோம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம் நம்முடைய விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விதம். இரண்டாவது முறை என்னவென்று சொன்னால், பங்குகளை நாம் வாங்கிவிட்டோம், நம்முடைய நோக்கமும் லாபத்தை பெறுவதுதான். ஆனால் நமக்கு தேவையில்லை என்பதற்காக அது நல்ல விலையில் வந்ததுனால இன்னொரு ஆளுக்கு விற்று விடுகிறோம். அவருடைய நோக்கமும் அதுதான், இதிலிருந்து கிடைக்கிற லாபத்தை நாம் எடுத்துக்கிறலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அவர் எடுக்கிறார். மூன்றாவது நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த பங்குகளையே முதலீடுகளாக ஆக்கி அதையே வாங்குவது விற்பது. அப்போ தன்னுடைய வியாபாரமாகவே, கொள்முதலாகவே அந்த பங்குகளை ஏற்படுத்தி கொள்வது. இப்போ இது ஷேர் மார்க்கெட்டினுடைய அடிப்படையான விஷயங்கள். இந்த அடிப்படையான விஷயங்களில் மார்க்க ரீதியிலே இந்த ஷேர் மார்க்கெட்டை நாம் எப்படி அனுமதிக்கலாம், இது எப்பொழுது கூடும், எப்பொழுது இது ஹராமாக ஆகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவான முறையில், சுருக்கமான முறையில் விளங்கிக் கொள்வது இங்கே பொருத்தமாக இருக்கிறது. முதலாவது விஷயம், வியாபாரத்திற்கென்று என்னென்ன அடிப்படைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறதோ, எது கூடும், எந்த வியாபாரம் கூடும், எந்த வியாபாரம் கூடாது என்று மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கிறதோ, அந்த நிபந்தனைகள், அந்த அடிப்படைகள் எல்லாமே இந்த வியாபாரத்துக்கும் பொருந்தும்.
அதனால் ஹலாலான தொழில் மட்டும்தான், ஹலாலான பங்கு சந்தைகள் இருக்கும் பொழுது ஹலாலான என்ன அவர்கள் தொழில் செய்கிறார்களோ அதை நாம் தெளிவாக விளங்கி அதில் நம்முடைய பங்குகளை வாங்கி கொள்ளலாம். இது எந்த ரீதியில் இருந்தாலும் சரி, ஆரம்ப நிலையில் வாங்குவதாக இருந்தாலும் சரி, அல்லது பங்குகளை வாங்கி விற்பதாக இருந்தாலும் சரி, அந்த தொழில் என்ன தொழிலை செய்கிறார்கள், ஆரம்பத்தில் அவங்க என்ன அவர்கள் அதாவது வியாபாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத முதல்ல விளங்கிக்கிறணும். உதாரணமாக டெக்ஸ்டைல் நடத்துகிறாங்க, ஆட்டோமொபைல்ஸ் நடத்துகிறாங்க, பெட்ரோலிய கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ அவங்க பங்குகளை விற்பனை செய்திருக்கிறார்கள். இப்போ நானும் அதில் பங்குதாரர்களாக சேர்ந்து கொள்ளலாம். இதில் எந்த தவறும் கிடையாது. அதனுடைய லாபத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இது முதலாவது விஷயம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் வருகிறது. பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்பெனிகள் வட்டி கடன் இல்லாமல் எந்த கம்பெனிகளுமே நடக்கிறதில்லை. இதில் 2 விதம் இருக்குது. வட்டி வாங்கிறது எப்படிங்கிறது 2 விதத்தில் இருக்குது. ஒன்று இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய முதலீடுக்கே பேங்கிலிருந்து வங்கியிலிருந்து வட்டிகளை எடுத்திருக்கிறாங்க. உதாரணமாக ஒரு 25% அவர்கள் வங்கியிலிருந்து கடனாக எடுத்து, ஏன்னா அவங்களுக்கு ஷேர்கள் போதாது, அவர்களுடைய ஷேர்கள் போதாது என்பதற்காக வேண்டி வெளியிலிருந்து இப்போ கடன் எடுத்து, வங்கியிலிருந்து கடன் எடுத்து அந்த ஷேர்களில் போட்டு சேர்த்து அவர்கள் தங்களுடைய தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விதம். அல்லது மிதமிஞ்சிய பணம் இருக்கும் பொழுது தேவையான அளவிற்கு அவர்கள் பொருள்களை வாங்கிவிட்டார்கள், பங்குகளை விற்பனை செய்து காசு வந்துடுச்சு. ஆனால் அது மிதமிஞ்சி இருக்கக்கூடிய அந்த காசை பேங்க்கில் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன் சும்மா இருக்கக்கூடிய இந்த பணம் இப்போ இந்த தொழிலுக்கு தேவையில்லை, நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு அவர்களுக்கு லாபமாக இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியும் வட்டியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்போ செய்யக்கூடிய தொழில் ஹலால், ஆனால் அதில் இணைந்திருப்பது வட்டி என்ற ஹராம் அல்லது வேறு ஏதாவது ஹராம் இணைந்திருக்கிறது. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது பொதுவாக அந்த ஹராம் எந்த அளவுக்கு சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத பொதுவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி என்றால் அதனுடைய பார்ட்னர்கள் எல்லோருமே ஒருத்தர் இன்னொருத்தருடைய வக்கீல் தான். ஒருத்தர் வேலை செய்தாலும் அவர் இவரும் செய்ததாகத்தான் கருதப்படும். அதனால தான் லாபத்தை 2 பேரும் பிரித்தெடுக்கிறார்கள். ஒரு கம்பெனி 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் செய்கிறார்கள், ஒரு வியாபாரம் செய்கிறார்கள். ஒருத்தர் விற்பனை செய்தால் அந்த விற்பனையினுடைய லாபம் அவருக்கு மட்டும் போறதில்லை, அவரும் இவருக்கு வக்கீலாக இருப்பதின் காரணத்தினால் அந்த லாபத்தை இவருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த கம்பெனி வட்டியை ஈடுபட்டு இருக்கிறது என்று சொன்னால், அப்போ அந்த வட்டியில் ஈடுபட்டதற்கு நாமும் நம்முடைய வக்கீலாக அவரும் இருக்கிறார் என்று தான் நம்ம கருத வேண்டியது இருக்கிறது. இப்போ நாமும் அதில் உடந்தையாக இருக்கிறோம் என்பது தான். இப்போ இந்த மாதிரி சூரத்தில், இந்த மாதிரி நேரத்தில் இதை தவிர்த்து கொள்வது எப்படி? ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக இந்த மாதிரி வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இது மார்க்க அடிப்படையில் ஹலாலாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இப்போ தனிப்பட்ட கம்பெனி பிரைவேட் லிமிட்டடாக இருந்தால் ஒவ்வொருவருக்கும் தனியான ஒரு ஆற்றல் இருக்கும். அவரை நம்ம தடுக்கலாம், இப்படி இருந்தால் நான் இந்த கம்பெனியில் இருக்க முடியாது என்று சொல்லலாம். பப்ளிக் லிமிட்டடாக இருக்கும் பொழுது இதில் பெரும்பான்மையினருடைய கருத்துக்களை வைத்துத்தான் அவர்களுடைய செயல்பாடுகள் முடிவு செய்யப்படுகிறது. அப்போ அவர்கள் பெரும்பான்மையான முறையில் அவர்கள் கேட்பார்கள், கருத்து கேட்பார்கள். அதில் என்ன முடிவு செய்யப்படுகிறதோ அதைத்தான் அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள். இப்போ நம்ம அந்த கம்பெனியில் இணைஞ்சிருக்கிறோம், இப்போ நம்மவும் அது கூட்டாளியாகிறோமா அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு அனுமதி நமக்கு இருக்கிறது. மலா யுதுரக்கு குல்லுஹு லா யுதுரக்கு குல்லுஹு, முழுமையாக பெறப்படாவிட்டாலும் கூட முழுமையாக விடப்படவும் கூடாது. அப்போ நாம் இந்த குற்றத்திலிருந்து நீங்கிறதுக்கு நம்முடைய ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை என்ன? இந்த வட்டியில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத அந்த கூட்டத்தில் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அது தெளிவுபடுத்துறதுக்கு முறை என்ன? நமக்கு நல்லா தெரியும், நம்முடைய குரல் எடுபடாது, நம்முடைய கருத்தை கம்பெனி கேட்காது அப்படிங்கிறது நன்றாக தெரியும். இருந்தாலும் கூட நம்முடைய திம்மத், அந்த பொறுப்பு நீங்க வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த அளவிற்கு இதனுடைய விஷயத்தில் நம்முடைய எதிர்ப்பை நம்ம தெரிவிக்கணும். அப்போ பொதுக்குழு கூட்டம் நடக்கும் பொழுது, ஏஜிஎம் நடக்கும், அந்த நேரத்தில் எங்களுக்கு இதற்கு உடன்பாடானது இல்லை என்று நாம் தெரிவித்து விடுவது கடமை என்பதுதான். அப்படி செய்துவிட்டால் நம்முடைய திம்மா பொறுப்பு நீங்கிவிடும் என்பதுதான் சிறந்த கருத்தாக கருதப்படுகிறது. இன்னொரு கருத்து இருக்கிறது, அப்படி செய்தாலும் கூட நம்முடைய பொறுப்பு நீங்காது, நாமும் அந்த தவறில் உடந்தையானவர்களாக ஆகிவிடுவோம் என்ற கருத்து இருந்தாலும் இந்த கருத்து தான் சரியான கருத்தாக பார்க்கப்படுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம சொல்லலாம், நேரம் காணாது.
இமாம் புவைத்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த சம்பவத்தை நம்ம சொல்லலாம். அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஜும்மா தொழுகைக்கு போக முடியாதுன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்க, என்னுடைய திம்மா நீங்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய அறையில் இருந்து கொண்டு குளித்து சுத்தமாகி நல்ல உடை உடுத்து கொண்டு சிறை வாசல் வரைக்கும் போவாங்க. இப்போ இதனுடைய நோக்கம் என்ன, அவங்களுக்கு நல்லா தெரியுது என்னுடைய ஜும்மா கிடைக்காது, இருந்தாலும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்கிறாங்க. அதைத்தான் இன்றைய அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்முடைய திம்மத், அந்த பொறுப்பு, இந்த பாவத்திலிருந்து நம்முடைய பொறுப்பு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இது ஒரு விஷயம். இப்போ முதலாவது ஹலாலாக இருக்க வேண்டும். இப்போ வட்டிப்பணங்கள் இது போன்றது கலந்திருக்கும் பொழுது அதனுடைய எதிர்ப்பை நம்மால் முடிந்த வரைக்கும் தெரிவித்து விட வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பங்குகள் விற்பனை செய்யக்கூடிய நேரத்திலே வெறும் அந்த கம்பெனியில் வெறும் முதலீடுகளாக பணமாகவே இருக்கிறது என்று சொன்னால், பணமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அந்த பணமாக இருக்கக்கூடிய, அதாவது வேறு எந்த பில்டிங்குகளோ தளவாடங்களோ வாங்கப்படவில்லை, இன்னும் பணமாகத்தான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த பணத்தை அவர்கள் இஷ்யூ செய்து விட்டார்கள், பணம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ கொடுக்கப்பட்டு பங்குகள் விற்பனை செய்ததற்கு பிறகு இப்போ இந்த பங்குகளை மூன்றாவது நபருக்கு நாம் விற்கிறோம் என்று சொன்னால் பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குவதை போன்று, பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குவதை போன்று கருதப்படுகிறது. ஏன்னா எந்த பொருளும் இங்கே கிடையாது. பணத்தை கொடுத்து பணம் வாங்கும் பொழுது அதில் மிசிலம் பிமிசில் இருக்க வேண்டும், எதம் பியது இருக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஒரு பங்குக்கு 10 ரூபாய் அதனுடைய வேல்யூ மதிப்பு போடப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அதை விற்பனை செய்யும் பொழுது, அதாவது 2வது நிலையில் விற்பனை செய்யப்படும் பொழுது அதை விட கூடுதலாகவோ குறைவாகவோ நம்ம விற்றோம் என்றால் அப்போ மிசிலம் பிமிசில் என்பது இல்லாமல் போய்விடும். ஏன்னா அது அஷ்யா ரிபவியால் கட்டுப்பட்டது, நுகூதுகள் அஷ்யா ரிபவியால் கட்டுப்பட்டது. அப்போ அந்த மிசிலம் பிமிசில் இல்லாமல் போகிறதுனால இப்போ 2ஆம் நிலை அந்த மார்க்கெட்டில் நம்ம விற்கிற நேரத்தில் இந்த பங்குகளை வேறு எந்த பொருளும் இல்லாமல் இருக்கும் பொழுது வெறும் பங்குகள் மட்டும் பணமாக இருக்கிற நேரத்தில் பங்குகளை நாம் விற்பனை செய்யும் பொழுது கூடுதல் குறைவில்லாமல் விற்பனை செய்யப்பட வேண்டும் என்பது ஒரு நிபந்தனை. ஆனால் அது அல்லாமல் அவர்களிடத்தில் வேறு பொருள்களும் இருக்கிறது. உதாரணமாக பில்டிங் இருக்கிறது, தளவாட சாமான்கள் இருக்கிறது, ரா மெட்டீரியல் இருக்கிறது. இந்த பொருள்கள் இருப்பதுடன் பணமும் சேர்ந்து இருக்கிறது. அந்த பொருள்கள் இருப்பதுடன் பணமும் சேர்ந்து இருக்கிறது. இப்போ நம்ம அந்த பங்குகளை விற்பனை செய்ய போகிறோம். அப்படி விற்பனை செய்யக்கூடிய நேரத்தில் கூடுதல் குறைவாக விற்பனை செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம அந்த ஹதீஸ் படிக்கிறோம், ஒரு ஹதீஸ் வருதா இல்லையா, அந்த மாலையை விற்பனை செய்கிறார்கள் முத்துக்களுடன். இப்போ மாலையை தங்கத்துக்கு பரவாக விற்பனை செய்யும் பொழுது அந்த ஹதீஸில் வருது லா துபாவு ஹத்தா துஃபுஸ்ஸில், அதை பிரிக்கப்படாமல் விற்பனை செய்யப்படக்கூடாது. ஐமத்து தலாத் ரஹிமஹுல்லாஹ் அதை வச்சு தான் சொல்கிறாங்க. நான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதனுடைய இல்லத்தை பார்க்குறாங்க. அதாவது மிஸ்லம் பிமிசில் தங்கத்துக்கு ஏற்பட்டு விட்டால் இங்கே கொடுக்கக்கூடிய தங்கம், அதாவது சமனாக கொடுக்கக்கூடிய தங்கம் கூடுதலாக இருக்கும் பொழுது அந்த மபீடினுடைய தங்கத்திற்கு அதனுடைய அளவுக்கு அளவு நேராகி விடுகிறது. கூடுதலான அந்த முத்துக்கள், அந்த மாணிக்கங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா தங்கம் அதனுடைய சமனாக ஆகிவிடுகிறது என்ற அடிப்படையில் கூடும் என்று சொல்கிறார்கள். அது எவ்வளவு வேண்டாலும் கூட குறைய இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி பங்குகளை நாம் கூட குறைய கொடுத்து வாங்கும் பொழுது இந்த இவருடைய பங்குல பணமும் இருக்கிறது, மற்ற பொருள்களும் இருக்கிறது. இப்போ நம்ம கூட கொடுக்கும் பொழுது பணத்திற்கு பணம் அது மிசிலம் பிமிசிலாக ஆகிவிடுகிறது. கூடுதலாக இருக்கக்கூடியது மற்ற பொருள்களுக்குரிய அந்த சமனாக மாறிவிடுகிறது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது இவ்வாறு செய்வதில் எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயமும் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அதாவது நமக்கு லாபம் கிடைத்து விட்டது. உதாரணமாக ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம பங்குதாரர்களாக இருந்தோம், அவர்கள் லாபத்தை கொடுத்துட்டாங்க. லாபம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் தருவாங்க. வட்டிக்கு கடன் எடுத்திருப்பார்கள், அந்த வட்டிக்கு கடன் எடுத்ததிலிருந்தும் லாபம் வந்திருக்கும். அதையும் நம்முடைய பங்குக்காக வேண்டி நம்முடைய விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில் அவங்க நமக்கு அனுப்பிவிடுவார்கள். இப்போ இந்த நம்முடைய ஹலாலான நாம் கொடுத்த இந்த பணத்திற்குரிய லாபத்தை மாத்திரம்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். அதை விட கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த வட்டியிலிருந்து கிடைச்ச லாபம் இதை நாம் பயன்படுத்தக்கூடாது. இது அடுத்த நிபந்தனை. இதையும் நம்முடைய கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே மாதிரி இதில் பங்கு என்பது 2 விதமாக இருக்குது. ஒன்று இருக்கிறது நிகர லாபம். நாம் கொடுத்த பொருளுக்கு நிகராக நாம் கொடுத்திருக்கக்கூடிய பங்குகளுக்கு நிகராக தரக்கூடிய லாபம், அது ஈக்விட்டி ஷேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது இருக்குது ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதாவது சில நேரத்தில் கம்பெனிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால்,
அந்த பங்குகளை எப்படியாவது வித்தாகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது லாபம் கிடைக்காது என்று சொன்னால் வாங்க மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வியாபாரம் நடந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரியும் சில ஷேர் மார்க்கெட்டுகளில் லாபத்தை பிரித்து தருகிறார்கள். இது ஹராம், இது வாங்கக்கூடாது, இது தெரிந்த விஷயம்தான். அதே மாதிரி இதில் அடுத்த நிபந்தனை என்ன சொன்னால், அல் பைரு கபுலல் கபுது என்பது இருக்கக்கூடாது. இந்த பங்குகளில் அல் பைரு கபுலல் கபுது என்பது இருக்கக்கூடாது. இந்த அல் பைரு கபுலல் கபுது என்பது என்றால் என்ன? இப்போ உதாரணமாக ஷேர் தன்னிடத்தில் இருக்கவே செய்யாது, பங்குகளை அவர் வச்சிருக்கவே இல்லை, ஆனாலும் அந்த பங்குகளை விற்பனைக்கு விடுறார். உதாரணமாக ஒருத்தட்ட குறைஞ்ச அளவு பங்கு வச்சிருக்கிறார். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பொருள் அந்த பங்கு இவர் வாங்காமலேயே அதை விற்பனைக்கு விடுகிறார். வாங்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன, இப்போ பங்குகளை வாங்கிறது கபுது செய்கிறது என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பாண்டோ அல்லது அந்த அக்கௌண்ட்டில் வந்து விட்டாலோ அது நாம் அதை கபுது செய்து விட்டோம் என்ற அர்த்தம். அந்த மாதிரி கபுது செய்ய முன்னாடியே அந்த பங்குகளை அவர் விற்பனை செய்து கொண்டே இருக்கிறார். இப்போ பங்குகள் ஆயிரக்கணக்கான பங்குகளை விற்பனை செய்ததற்கு பிறகு எப்போ அளவு அதிகமாகி விடுகிறதோ, அதாவது விற்பனைக்கு அந்த பொருள் நிறைய வர ஆரம்பித்து விடுகிறதோ, அதனுடைய வேல்யூ அதனுடைய கீமத்தும் குறைந்து விடுகிறது. அப்போ உதாரணமாக ஒரு 1000 ரூபாய்க்கு விற்றார் அப்படின்னு சொன்னால், ஒரு பங்கு ஒரு 1000 ரூபா அப்படின்னு சொல்லி அவர் விற்கிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ அதனுடைய வேல்யூ விற்றதற்கு பிறகு மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைஞ்சிடும், 900 ரூபாயாக ஆயிரும். இப்போ விற்றதை அவரை வாங்கி கொள்கிறார். இப்போ 100 ரூபா ஒரு பங்குக்கு லாபம் என்ற அடிப்படையிலே அவருக்கு அந்த அந்த பொருள் கிடைத்து விடுகிறது. இது பற்றாக்குறை பங்கு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நேரத்தில் இவ்வாறு வித்து லாபத்தை பெறுவது இது ஒரு வகையான சூதாட்டம். அதாவது இல்லாத ஒரு பொருளை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதா அத்ஆமன் ஃபலா யபிஹு கப்ல அன் யஸ்தௌஃபியஹு அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவை வாங்கினால் அதை கைப்பற்றுவதற்கு முன்னாடி அதை விற்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இப்னு மர்தான் சொன்னாங்க, ஒலா யஹ்சிபுகுல்ல ஒலா அஹ்சிபுகுல்ல ஷைஇன் இல்லா மித்லஹு. எல்லா பொருளுக்கும் இதான் சட்டம். அதாவது எல்லாத்தையுமே இப்படித்தான், அது கபுதுக்கு முன்னாடி நம்ம விற்பது கூடாது. இது மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயம், இது முன்னாடியும் சொல்லப்பட்டது. இப்போ இந்த மாதிரி நிபந்தனைகள் இருக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி பங்கு சந்தைகளில் வாங்கிறது, அதை கொண்டு நம்முடைய விற்பனைகளை அமைத்துக் கொள்வது, இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் இது கூடும். கடைசியாக இந்த பங்குகளுக்கு நாம் எப்படி ஜகாத்து கொடுக்கிறது? பங்குகளை நம்ம வாங்கிட்டோம், இது நமக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொன்னால் இதற்குரிய ஜகாத் எப்படி கொடுக்கிறது? இதில் 2 விதமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஐமத்து ஸலாத ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து ஒரு பக்கமும், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கருத்து ஒரு பக்கமும் இருக்கிறது. ஐமத்து ஸலாத ரஹிமஹுல்லாவை பொறுத்த வரைக்கும், கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் அதை தனிநபராக கருதுகிறது. அப்படின்னா முழு பொருளுக்கும் ஒரு நபருக்கு எப்படி ஜக்காத்து கடமையாகிறதோ அதே போன்று ஜக்காத்து தான் கடமையாகிறது. அப்போ அதுக்கு தனித்தனி ஜக்காத் என்பது கிடையாது. லா யுஃபர்ரகு பைன முஜ்தமின் ஒலா யுஃபர்ரகு ஒலா யுஜ்மஉ பைன முத்தஃபர்ரிகின் என்ற அந்த ஹதீஸினுடைய கீழில் அதை விளங்கும் விதத்தில் ஐமத்து ஸலாத ரஹிமஹுல்லா ஒரு கருத்தை வழங்கி இருக்கிறார்கள், ஹனஃபியாக்கள் இன்னொரு கருத்தை வழங்கி இருக்கிறார்கள். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முழு கம்பெனியும் அவர்கள் முஸ்லிம்களாகவே இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த கம்பெனிகளுக்குரிய ஜக்காத்தை கம்பெனியே கொடுத்து விடுகிறது. இப்போ தனிநபர் கொடுப்பது என்பது அங்கே வராது. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸினுடைய விளக்கம் அது அல்ல. அதாவது இவ்வாறு ஷரிக்கத் ஏற்படுத்தி கொள்வதினால், இஷ்திராக் ஏற்படுத்தி கொள்வதினால் பிரிந்ததிலோ சேர்ந்ததிலோ எந்த விதமான அசரையும் ஏற்படுத்தாது என்று சொல்கிறாங்க. அப்போ அதனால் ஒவ்வொரு நபர்களும் அவரவர்களுடைய பங்குகளுக்கு தோதுவாக அவரவர்கள் எவ்வளவு பங்குகள் வாங்கியிருக்கிறார்களோ அதில் ஜக்காத்து கடமையான பொருள்கள், இப்போ உதாரணமாக தளவாடங்கள் பில்டிங்குகள் இருந்தால் அதில் ஜக்காத்து கடமையாகாது. அது போக இருக்கக்கூடிய கொள்முதல்கள் முதலீடுகள் இருக்கிறது, அந்த முதலீடு அவரவருடைய பங்குகளுக்கு நிசாபை அடைந்து விட்டது என்று சொன்னால் அதற்குரிய ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்களுடைய இமாம் அஹ்னாஃப்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டுகளுடைய இந்த அடிப்படையான விஷயங்கள் இவைகளை நம்முடைய அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதனுடைய சுருக்கமாக சொல்லப்போனோம் என்று சொன்னால், இந்த ஷேர் மார்க்கெட் என்பது இன்றைக்கி பரவலாக வியாபாரத்தில் வந்துவிட்டது. இதில் நாம் ஈடுபடுவதினால் மார்க்கத்திற்கு எந்த முரணும் ஏற்படாது என்று இருந்திருந்தால், இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த நிபந்தனைகள் பிரகாரம் வட்டி பொருள்களில் ஈடுபடாமல் அல்லது வட்டியை ஓரளவு தவிர்த்து கொண்டவர்களாக, இந்த மாதிரி கடமைகளை செய்தவர்களாக நாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த தற்காலத்து அறிஞர்களுடைய
ஆய்வுகளின் பிரகாரம் இது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா முழுமையான விளக்கத்தை தருவதற்கு போதுமானவன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல்லாஹுல் முவஃபிக் லிஸ்ஸவாப்.